வணக்கம். இசைஞானி இளையராஜா கவிப்பேரரசு வைரமுத்து கூட்டணியில் அரிதான அபூர்வமான ஒரு பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். என்னங்க அரிதான அபூர்வமான அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பாட்டுக்கு இசைஞானி இளையராஜா வித்தியாசமான இசையமைச்சது இந்த ஒரு பாட்டுக்கு மட்டும்தான். அது என்னன்னு வாய்ப்பு இருந்தா இந்த பாட்டை முன்னாடி கேட்டுட்டு கூட அதுக்கு பிறகு இந்த வீடியோ பாருங்க. ஒருவேளை தெரியல அப்படின்னா இந்த பதிவுடைய கடைசியில நான் சொல்றேன். என்ன பாட்டு என்ன படம் அப்படின்னா, நீதானா அந்த குயில் திரைப்படம். இசைஞானி இளையராஜாவோட இசையில வெளிவந்தது. பஞ்சு அருணாச்சலம் தயாரிச்சிருப்பாரு. இந்த படத்தை இயக்குனவர் ஆர் செல்வராஜ். ஆர் செல்வராஜ் யார் அப்படின்னா, இசைஞானி இளையராஜாவுடைய ரொம்ப நெருங்கின வட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர். அதனாலதான் பாத்தீங்கன்னா அவருடைய படங்களுக்கு பெரும்பாலும் இசைஞானி இளையராஜா பணம் வாங்காமலே இசையமைச்சிருப்பாரு. இதை நம்ம சொல்லல, பல பேட்டிகள்ல ஆர் செல்வராஜ் பதிவு பண்ணியிருப்பாரு. இன்னும் சொல்ல போனா 2 பேரும் மதுரையிலிருந்து ஒன்னா சென்னைக்கு வந்த நண்பர்கள் அப்படின்னு வச்சுங்களேன். இந்த நீதானா அந்த கோயில் படத்துல அத்தனை பாடல்களும் சூப்பர் ஹிட். என்ஜீவன் பாடுது உன்னைத்தான் தேடுது. அதே மாதிரி முதலா இவங்க சித்ரா பாடின பூஜைக்கு ஏத்த பூவிது. இந்த மாதிரி எல்லா பாடல்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட். ஆனா நான் சொல்ல போற இந்த ஒரு பாட்டு யாராவது கேட்டிருந்தீங்கன்னா ரொம்ப அரிதான பாட்டு, ஆனா ரொம்ப ரொம்ப வித்தியாசமான பாட்டு. இது எந்த வகை பாடல் அப்படின்னா கதை பாடல் வகை. கதை பாடல்னா முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த படம் ஓடும்போது எடுத்து ஓடும்போது இந்த பாட்டை போடுவாங்க. இந்த பாட்டை நீங்க நுட்பமா கேட்டீங்க அப்படின்னா மொத்த கதையை இதுல சொல்லிடுவாங்க. அந்த வகையில வித்தியாசமான பாட்டு. இந்த பாட்டை கவிப்பேரரசு வைரமுத்து எழுத இசைஞானி இளையராஜாவே பாடியிருப்பார்னு வச்சுங்களேன். என்ன பாட்டு அப்படின்னா, கோட்டையிலே ஒரு குயில் இருக்கு அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஜேசுதாஸ் தான் பாடுறதா இருந்தது. ஆனா ராஜா சாரு இந்த பாட்டை அவ்வளவு உணர்வு பூர்வமா பாடின உடனே ஆர் செல்வராஜ் பார்த்துட்டு, எப்பா ஜேசுதாஸே இப்படி பாட முடியாதுப்பா, நீ பாடுறது ரொம்ப சிறப்பா இருக்கு, இதுவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த பாட்டை அப்படியே வச்சுக்கிட்டாங்க. இந்த பாட்டை இசைஞானி இளையராஜா ஆரம்பிக்கும் போது நம்ம மனசை ரொம்ப அதிகமா வருடும். எப்படி இருக்கு அப்படின்னா, கோட்டையிலே குயில் இருக்கு, குயிலுக்கு ஒரு கதை இருக்கு, ராவெல்லாம் அது பாடும் ராகம் கேட்கிறதா. இந்த பாட்டுக்கான கதைக்களம் என்ன அப்படின்னா, இது ஒரு மித்தோட சேர்ந்த ஒரு வித்தியாசமான திரைப்படம். தரங்கம்பாடியில் இருக்கக்கூடிய ஒரு கதை, உலவக்கூடிய ஒரு கதையை வச்சு பண்ணியிருப்பாரு. அதோட இந்த படத்துக்கான கதை என்ன அப்படின்னா, கதாநாயகியுடைய கணவனை வில்லன் கொன்றுவான். கொன்னவனை பழி தீர்க்கிறதுக்காக வாளோட கதாநாயகி சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த சூழல் என்ன அப்படின்னா, அந்த வில்லனுடைய மனைவி கதாநாயகி சாப்பாடு போடுவாங்க. இப்ப என்ன சிக்கல் வரும் அப்படின்னா, இவங்க கையில சாப்பாடு வாங்கி சாப்பிட்டதுனால அவனை கொல்றதா வேண்டாமா, அதே நேரத்துல கணவனை இப்படி கொடூரமா கொன்னுட்டானே, இவனை கொன்னே ஆகணும் அப்படிங்கிற தவிப்புல இருக்கக்கூடிய சூழல்ல இந்த பாட்டு கதை பாடலா முதல்ல வரும்னு வச்சுங்களேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல படம் பெருசா ஓடல. ஆனா காட்சிகள் ரொம்ப அபூர்வமான காட்சிகளை வச்சிருப்பாரு. இன்னும் சொல்ல போனா ஆர் செல்வராஜ் ஒரு இடதுசாரி குடும்பத்திலிருந்து வந்தவர். ஆனா அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல சிவப்பு துண்டு போட்டு நியாயம் பேசுற ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாரு. இன்னைக்கு பல பேர் சாதாரணமா குலதெய்வம் கோயில்களை பத்தி பேசுறாங்க. ஆனா இதுக்குள்ள ஒரு வசனம், ரொம்ப அழகான வசனம் வச்சிருப்பாரு. குலதெய்வம் கோயிலை பத்தி ரொம்ப அழகான வசனம் வச்சிருப்பாரு. இந்த படத்துல அவ்வளவு விஷயங்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த உலகம் வேற, இன்னைக்கு இருந்த உலகம் வேற அப்படிங்கிறது உங்களுக்கு 2 வேறு உலகத்தை இன்னைக்கு பார்க்கலாம்னு வச்சுங்களேன். இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் கவிஞர் முழுக்க கதை பாட்டா தான் எழுதியிருப்பாரு. பாட்டு எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஆரம்பத்துல ஒரு உடுக்கை இசை வரும். உடுக்கை இசைக்கு முன்னாடி ராஜா சாருடைய ஹம்மி, அதுக்கடுத்து பல்லவி போட்டிருப்பாரு. கோட்டையிலே ஒரு குயில் இருக்கு, அந்த குயிலுக்கு ஒரு கதை இருக்கு அப்படின்னு தான் இந்த பாட்டு ஆரம்பிக்கும், பல்லவி ஆரம்பிக்கும். இதுல முதல் இடையிசை கவனிச்சு பாத்தீங்கன்னா கீபோர்டு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் பயன்படுத்தி இருப்பாரு. கூடவே ஒரு அதிர்வுக்காக ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை சேர்த்திருப்பாரு. அது ரொம்ப அழகா இருக்கும். இடையில புல்லாங்குழல் பயன்படுத்தி இருப்பாரு. 2வது இடையிசைக்குள்ள அதே மாதிரி தான் பயன்படுத்தி இருப்பாரு. இந்த பாட்டை இசைஞானி இளையராஜா
சாருகேசி ராகத்துல பண்ணியிருப்பாரு. கவிஞர் முழுக்க முழுக்க கதைப்பாட்டுக்கான விஷயத்துல 2வது சரணத்துல ரொம்ப அழகா என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, காயம் பட்ட பொம்பளை கண்ணீர் இன்னும் காயல, வாளா கொடுவாளா விரைவாளா, இவ்வளவு அழகா வரிகளை போட்டிருப்பார். இது 2க்கும் தனித்தனிச்சு பார்த்தீங்கன்னா 2 பொருள் இருக்கும். வாளா கொடுவாளா விடுவாளா. இந்த பாட்டு அவ்வளவு அழகா போய் முடியும். நீங்க பாட்டை முழுசா நிதானமா கேளுங்க. அதுவும் படத்தை பார்த்துட்டு இந்த பாட்டை கேட்கிறப்ப இந்த பாட்டு வேற ஒரு கணக்குல ரொம்ப சிறப்பான பாட்டா இருக்கும். அவசியம் எல்லாரும் கேட்க வேண்டிய பாட்டு. என்ன அப்படின்னா, ஒரு சில நேரங்கள்ல அப்படித்தான் சிறப்பான பாடல்கள் மக்களை சென்றடையாம போயிருது அப்படின்னு வச்சுங்களேன். அதெல்லாம் சரிங்க. இந்த பாட்டு அபூர்வமான பாட்டு, அரிதான பாட்டு. வேற யாரும் ஏன் இசைஞானி இளையராஜாவே இப்படி ஒரு வித்தியாசமா பண்ணல அப்படின்னு நான் சொன்னேன்ல. அது என்ன அப்படின்னா, இந்த பாட்டுல ரொம்ப நுட்பமா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆரம்பிக்கும் போது ஒரு உடுக்கை ஒலி வரும். இந்த உடுக்கை ஒலி பல்லவியில முழுக்க பண்ணியிருப்பாருங்க. ராகம் கேட்கிறதா. நீங்க தமிழ் சினிமாவில் இசைஞானி இளையராஜா தான் உடுக்கையை பயன்படுத்தியிருப்பாரு. எங்க பயன்படுத்தியிருப்பாருன்னு ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, இப்ப காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுது பாட்டு இல்ல, இடை இசைக்குள்ள பாடாப்படுத்தும் காடா கருப்பான் பயன்படுத்தியிருப்பாரு. இதே படத்துல வரக்கூடிய என் ஜீவன் பாடுது உன்னைத்தான் தேடுது அந்த பாட்டுக்குள்ள கேட்டீங்கன்னா அதே இடை இசைக்குள்ள டின் 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 ஆடி பயன்படுத்தியிருப்பாரு. அதே நேரத்துல தமிழ் சினிமாவில் நுட்பமா நீங்க ஒருவேளை கேட்க முடியல அப்படின்னா ஹெட்செட் போட்டு மட்டும் கேட்டு பாருங்க. இந்த பாட்டுக்குள்ள பல்லவியில பாடல் வரும்போதே ஒரு இசைக்கருவியா இசைஞானி இளையராஜா உடுக்கைய ரொம்ப அபூர்வமா பயன்படுத்தி இருப்பாரு. அப்படி ஒரு வித்தியாசமான பாடல். பாட்டு அவசியம் கேளுங்க. நன்றி, வணக்கம்.